வணக்கம். இந்த தேவக்க ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களையோ, இல்லை அந்த கட்சியோட நிர்வாகிகள் பண்ணக்கூடிய தமிழ்நாடு முழுக்க பண்ணக்கூடிய அடாவடித்தனத்தையோ எதிர்த்து யார் பேசினாலும் இந்த விஜய் ரசிகர்கள் உடனடியாக ஓடி வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி, இதெல்லாம் போன ஆட்சியில் நடக்கலையா, அப்போல்லாம் நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, அவங்க செய்யக்கூடிய அத்தனை குற்ற செயல்களுக்கும் இவங்க வந்து முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குற்ற செயல்களை அப்படியே வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க இந்த விஜயோட தீவிர ரசிகர்கள். சரி, இவங்க தான் விஜய் மேலே உள்ள பற்றில் மோகத்தில் வந்து இவங்க செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கட்சியில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போன சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே இதை பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த குற்றச்செயல்களை பற்றி எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா, அங்கே சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாங்கன்னா, இதெல்லாம் போன ஆட்சியில் நடக்கலையா, உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, திமுக ஆட்சியில் நடக்கலையா, அப்போ என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த குற்ற செயல்களை வந்து நியாயப்படுத்தி, இந்த குற்ற செயல்கள் இனிமேல் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்ல வராங்க. அதாவது உண்மையிலேயே ஒரு மாற்றம், இந்த குற்ற செயல்களுக்கு மாற்றா நாங்கள் வந்து சிந்திச்சிருக்கோம், இந்த குற்ற செயல்கள் இனிமேல் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னாக்கி அந்த குற்ற செயல்களை முதல்ல ஒத்துக்கணும். நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், அந்த குற்ற செயல்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கோம், இந்த மாதிரி சட்டங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு மாற்று அரசு, இந்த குற்றங்களெல்லாம் தடுக்க வந்த அரசு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தவாக வந்து திமுக செய்யக்கூடிய அத்தனை குற்ற செயல்களுக்கும் மாற்றுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு, இன்னைக்கு அந்த குற்ற செயல்களை வந்து இப்பவும் நடக்கும்போது, அவங்க ஆட்சியில் நடக்கும்போது எங்கே போனீங்கன்னு சொல்லி மக்களை பார்த்தே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கி இவங்க மாற்றம் கிடையாது, மிகப்பெரிய ஏமாற்றம். ஏமாற்றம் மட்டும் இல்லாமல் இவங்க மாற்றம் சொல்லி மக்களை நம்ப வச்சு இன்னைக்கு அந்த மக்களை வந்து கழுத்தறுத்துருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு சட்டசபையில் முதலமைச்சர் கூட இப்படி செய்கையில் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. அப்போது இவங்க வந்து மாற்றம் கிடையாது, ஏமாற்றம் மட்டும் இல்லாமல் இவங்க நம்பின மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த குற்ற செயல்களும் இனிமேல் அப்படியே தான் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும், இதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த தவாக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களாலேயே பாதிக்கப்படுவாங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களை யார் கண்டித்து பேசினாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுதான் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து செல்லும்.